பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய். மாப்ள மாப்ள குட் மார்னிங் மாப்ள. நான் இப்ப சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன் மாப்ள. வாங்க பெரியம்மா, இருங்க காஃபி எடுத்து. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் பிள்ளை, அதெல்லாம் சாவகாசமா சாப்பிட்டுக்கலாம். மாப்பிள்ள தம்பி ஆபீஸ் போறதுக்குள்ள உங்களை அப்படியே பிடிச்சிடலான்னு எவ்வளவோ ஸ்டண்ட் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? என்ன விஷயம்? அப்படியே உட்கார்ந்து பேசலாம் மாப்ள. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இது பாருங்க, உட்கார்ந்து எல்லாம் பேச முடியாது. எனக்கு டைம் இல்ல, நான் ஆபீஸ் போகணும். சொல்லுங்க மாப்ள. எல்லாம் நல்ல விஷயம்தான். இப்பதான் ஜோசியரை பாத்துட்டு வரேன், நாள் குறிச்சு கொடுத்திருக்காரு. அதான் லேட் பண்ணிட கூடாதுன்னு முதல்ல உங்களை பார்க்க ஓடி வந்துட்டேன். நாள் குறிச்சிட்டு வரீங்களா? எதுக்கு? அது சரி, வீட்டுல பெரியவங்கன்னு ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அடுத்தடுத்து என்ன விசேஷம் வைக்கணும்னு பார்த்து சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியாது இல்லையா? அது வேற ஒண்ணும் இல்ல மாப்ள. தாலி பிரிச்சு கோக்கணும். நீங்க அன்னைக்குன்னு பார்த்து வேற மீட்டிங் கீட்டிங்லாம் வச்சிடக்கூடாதுல்ல, அதனாலதான். நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்ன நினைச்சுக்கிட்டு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ அப்படி சொன்னா எப்படி மாப்ள? இதுதானே மாப்ள முறை. முறையா? எல்லாம் முறைப்படிதான் நடந்துச்சா? போலீஸ வச்சு மிரட்டி தாலி கட்ட வச்சதெல்லாம் முறைப்படி நடந்த கல்யாணமா? ஐயோ அப்படியெல்லாம் இல்ல மாப்ள. அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில அப்படியெல்லாம் நடந்து போச்சு. அதெல்லாம் சரி பண்றதுக்கு தான் இந்த ஏற்பாடே. எதையும் யாரும் சரி பண்ண வேணாம், அது தப்புதான். கல்யாணம் நடந்த விதம் மட்டும் இல்ல, அந்த கல்யாணமே தப்புதான். எதையும் சரி பண்ண தேவையில்ல, அது தப்பாவே இருந்துட்டு போடும். ஐயோ இப்படி எல்லாம் பேசினா எப்படி மாப்ள? பெரியம்மா ப்ளீஸ் விடுங்க, அவர்தான் இஷ்டம் இல்லங்கறாருல. நீ சும்மா இருப்பல, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. பெரியவ பேசிட்டு இருக்கல, நீ சும்மா இரு. ஆமா ஆமா, உங்க பிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒண்ணுமே தெரியாம தான் என் தம்பிய வளைச்சு போட்டு எங்களையே ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ மேடம் அப்படிலாம் நீங்க பேசக்கூடாதுங்க. ஐயோ என் பொண்ணு இங்க ஆட்டி எல்லாம் படைக்க வரலங்க. ஆட்டி படைக்க வரவ இப்படி எல்லாம் பேச மாட்டா. அவ இந்த வீட்டுக்கு வாழ வந்திருக்கா, தாலி கட்டிட்டு தான் இங்க வந்திருக்கா. வந்த வழி என்னமோ சரியில்லாம இருக்கலாம், ஆனா எங்க மல்லி தங்கமான பொண்ணு. ஐயோ இந்த குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணா இருப்பா. பெரியவங்க நீங்க தான் உங்க தம்பிக்கு எடுத்து சொல்லணும். நீங்களே இப்படி பேசுறீங்களே. பாத்தியா விஜய், வந்த வழி தப்பா, ஆனா இவங்க தப்பானவங்க இல்லையா, தங்கமானவங்களாம். நல்லா இருக்குல்லடா மாப்ள. சபைக்கு முன்னாடி தாலியை கட்டி அவளை உங்க பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்ப நமக்குள்ள சின்னதா ஃபங்க்ஷன் வைக்கணுங்கிறதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்களே. இத பாருங்க, ஏற்கனவே அவளே தாலி எடுத்து கட்டிக்கிட்டதா போலீஸ் கிட்ட காட்டி நான் ஏதோ ஃப்ராடுத்தனம் பண்ண மாதிரி பிம்பத்தை உருவாக்கி என்னை கேவலப்படுத்தி கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டு இப்ப எல்லாத்துக்கும் முறை செய்ய வந்திருக்கீங்க. கூச்சமா இல்ல உங்களுக்கு? எந்த முகத்தை வச்சுட்டு இங்க வந்தீங்க? நீங்க வயசுல பெரியவங்கிறதால ரொம்ப யோசிச்சு பேசுறேன். இல்லனா நீங்க இந்த வீட்டுக்குள்ள நுழைய முடியாதபடி பேசிருவேன். நல்லா பேசுங்க மாப்ள, நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, நான் கேட்டுக்கிறேன். ஆனா நான் திரும்பியும் வருவேன். மானம் முக்கியமா எங்க மல்லியோட வாழ்க்கை முக்கியமானா என் மல்லியோட வாழ்க்கை தான் முக்கியம்னு சொல்லுவேன். நாங்க பண்ணது தப்புதான் மாப்ள. நாங்கெல்லாம் சொல்லவே முடியாது, நான் தான் எல்லாத்துக்குமே காரணம். இந்த பிள்ளைக்கெல்லாம் நிஜமா கடைசி நிமிஷம் வர நானும் நாகவும் தான் இப்படி எல்லாம் செஞ்சோம்னு எதுவுமே தெரியாது. உங்களை மாதிரி நல்ல மாப்பிள்ள அவளுக்கு கிடைச்சா அவ வாழ்க்கை நல்லா இருக்கும், உங்க குடும்பத்துக்கும் அவ இருந்தா நல்லா இருக்குன்னு தான் நான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணேன். நீங்க என்ன வேணாலும் என்ன திட்டுங்க, ஆனா பாவையம் பிள்ளைய கண் கலங்காம வச்சு காப்பாத்துங்க மாப்ள. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு சின்ன கரெக்ஷன். என்ன ஆத்தா? என் தம்பி மாதிரி நல்ல மாப்பிள்ளை வேணும்னு சத்தியமா நினைச்சிருக்க மாட்டீங்க. இந்த கம்பி கட்டுற கதையெல்லாம் என் கிட்ட சொல்லாதீங்க. என் தம்பி மாதிரி பணக்கார மாப்பிள்ளை கிடைச்சா குடும்பமா செட்டில் ஆயிடலான்னு கணக்கு போட்டு தானே இந்த வேலையெல்லாம் செஞ்சீங்க. எப்ப பார்த்தாலும் காசு பணம்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க. நம்ம மேல போனதுக்கு அப்புறம் நீங்க சொல்ற எல்லாமே இங்கதான் இருக்க போகுது, கூட எல்லாம் வராது. என் மல்லிக்கு அவளோட சொத்தா அவளோட அன்பே இருக்குது. அவ இல்லாம போனாலும் 4 பேர் அவளோட அன்பை நினைச்சு கண்கலங்குவாங்க. நானும் என் மல்லியும் எப்பவுமே இந்த காசு பணத்துக்கு பின்னாடி ஓடுனதே கிடையாது.
இது வாழ்க்கை பிரச்சனைமா, உணர்வு பிரச்சனை. வாழ்க்கை முக்கியம்னு நினைக்கிறவங்களுக்கும் அந்த உணர்வு இருக்கிறவங்களுக்கும் தான் இதெல்லாமே புரியும். மாப்ள, கல்யாணம் தான் நீங்க சொல்ற மாதிரி முறை தவறி நடந்துருச்சு. அதை சரி பண்றதுக்கான ஒரு சின்ன முயற்சியாதான் இந்த தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் நடத்தலான்னு ஜோசியர் சொன்னாரு. தயவு செஞ்சு முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க மாப்ள. என்ன ஏண்டா பாக்குற? என்னமோ நான் தான் உங்க வாழ்க்கையை கெடுத்து விடுற மாதிரி இப்பவே இவங்க பேசுறாங்க. வேற ஏதாவது சொல்லி அந்த பாவம்லாம் எனக்கு எதுக்குப்பா? இப்பவே உன்னை யாரும் இல்லாதவனா ஆக்கி அவ கைக்குள்ள போட பாக்குறாள்ல, அப்ப கூடவா இவங்க சூட்சமா உனக்கு புரியல? ஆனா ஒண்ணு, என் தம்பியை என்கிட்ட இருந்து பிரிச்சு அப்படி என்ன வாழ்க்கை வாழ்ந்துட போறீங்க? நாசமாதான் போவீங்க. நீங்க அப்படி எல்லாம் பேசாதீங்க ஆத்தா. அக்காவா உங்க தம்பி நல்லபடியா வாழணும்னு நீங்க நினைச்சா நீங்க இப்படி எல்லாம் சாபம் விட மாட்டீங்க. மாப்பிள்ள தம்பி, தயவு செஞ்சு இதோ இந்த அம்மா சொல்றாங்கன்னு சொல்லி என் பிள்ளைய தள்ளி வச்சிடாதீங்க. நீங்க சரின்னு மட்டும் சொல்லுங்க மாப்பிள்ள, மத்த ஏற்பாடெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்னைக்கும் சரி, இந்த மாதிரி டிராமாக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். இவகிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். இவ இதோ இங்க இருக்கிற சோஃபா மாதிரி தான். இது வரைக்கும் அப்படித்தான் இருக்கா, இனிமேலும் அப்படித்தான் இருப்பா. நீங்களா மாப்பிள்ள இப்படி எல்லாம் பேசுறீங்க? இவ்வளவு கடுமையெல்லாம் பேசுவீங்களா மாப்பிள்ள? ஒரு பொண்ணை காலகாலமா ஜடமா பார்த்து பார்த்து ஒவ்வொரு பொண்ணுக்கும் அவளோட வாழ்க்கையில பல நேரத்துல நான் ஜடமா இல்ல மனசுக்குள்ள ஜடமான மனுஷியான்னு அவளுக்குள்ள ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி சமயங்கள்ல நீ ஜடம்லாம் இல்ல மனுஷிதான்னு நம்பிக்கையா என் பொண்டாட்டி தான்னு புருஷன் தான் அதை சொல்லுவான். அடடடடடடா, என்ன ஒரு நடிப்பு, என்ன ஒரு தத்துவம். கேட்டுக்கோடா விஜய், என் தம்பி கிட்ட இருக்கிற பணத்தை சுருட்டுறதுக்காக பெரியமாங்கிற வேஷத்துல இவங்க சொந்தக்காரங்களா நடிச்சிட்டு கூட இருக்கலாம்ல. இந்த வீட்டோட நிம்மதி எல்லாத்தையும் தொடச்சு போட்டுட்டு உன்னோட நெருக்கமா இருக்கிற எங்களெல்லாம் துரத்தி விட்டுட்டா இந்த பணத்தை, வீட்டை, பிசினஸ இது எல்லாத்தையும் சேர்த்து ஆளலாம்ல. அதுக்கு தானே என் தம்பியை மயக்கிற மாதிரி இந்த சென்டிமெண்டல் மாஸ்டர் பிளான் எல்லாம். ஆனா இந்த ராஜேஸ்வரி அதுக்கெல்லாம் விட மாட்டா. மாப்பிள, அந்த அம்மா அப்படிதான் பேசும். நீங்க கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க மாப்பிள. இதுல யோசிக்கலாம் ஒண்ணும் இல்ல. ஊரை பொறுத்த வரைக்கும் வேணா நானும் இவளும் புருஷன் பொண்டாட்டியா இருக்கலாம். ஆனா எனக்கும் இவளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஐயோ, இதுக்கு மேலேயும் நீங்க ஃபங்க்ஷன் நடத்தி தான் தீர்வேன்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நடத்துங்க. ஆனா என்ன எதிர்பார்க்காதீங்க. எனக்கும் மல்லிக்கும் எப்படி சம்மந்தம் இல்லையோ அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. தேவையில்லாம நின்னுட்டு மூட ஸ்பாயில் பண்ணிட்டு. மாப்பிள, மாப்பிள, ஐயோ, என்ன மல்லி அவர் இப்படி பேசிட்டு போறாரு? அப்புறம் நீங்க வந்து கேட்ட உடனே சரி சரி எப்ப வச்சுக்கலாம், எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு ஆசையா கேட்பான்னு ஒரு எதிர்பார்ப்பு வேற இருந்துச்சா உங்களுக்கு? தனக்கு தானே தாலி கட்டிக்கிட்ட ஃப்ராட் கும்பல் தானே நீங்க. திரும்பவும் அதே மாதிரி இன்னொரு தடவை கட்டிக்குவாளா இருக்கும். இங்க பாருங்க, அவன் ஏன் தம்பி, அப்படிதான் கடைசி வரைக்கும் இருப்பான். மல்லி, இந்த எடுப்பு தொடுப்பு பேசுறதெல்லாம் நீ காதலியே வாங்கிக்காத. இந்த பெரியம்மா இந்த விழாவை ஜாம் ஜாம் நடத்துறாளா இல்லையான்னு பாரு. அழாத புள்ள, நான் இருக்கேன்ல, உனக்கு என்ன கவலை? வா, அழாத. மறுபடியும் தோசையா? தினம் தினம் வெரைட்டியா சமைக்கணும்னா எப்படி? நம்ம காடியா நல்லெண்ணெய். காடியாக்கு ஜோடியா விதவிதமா பொடி, மசாலா பொடி, தோசை, கருவேப்பிலை பொடி, இட்லி, ஆனியன் பொடி, ஊத்தப்பம். காடியாக்கு மாறுங்க, அப்புறம் பாருங்க. அம்மா, எனக்கு இன்னொன்னு. எனக்கு 2. பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய் தான்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.